இந்த மாதத்திற்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை என்னோடு கூட பேசினார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதுதான் வாக்குத்தத்தம். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த மாதம் அற்புதம் நடக்க வழியே இல்லை என்றாலும் அவாந்தர வெளியிலே வழி உண்டாக்குகிற கர்த்தர், அதை ஆராய் மாற பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் செல்லுவார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்க அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தை குறித்து பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஒருவேளை இந்த 9 மாதங்கள் கடந்து வந்துட்டேன், இந்த 10வது மாதத்தில் நடக்க வழி கொஞ்சம் டவுட்டு தான். ஆமென். 9 மாதத்தில் அற்புதம் நடந்துருச்சு, 9 மாதத்தில் சரியாயிருச்சு. சரி, இந்த மாதத்தை நான் கடந்து ஆண்டு கிருபையினால் வந்துட்டேன், இந்த 10வது மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன்? போன மாதத்தில் வேற ஒரு வழியாக கர்த்தர் நடத்திட்டாரு. ஆண்டு கிருபையினால் ஏதோ ஒரு குக்கிங் வேலையை ஆண்டு கொடுத்ததுனால கடந்த மாதத்தை நான் கடந்து வந்துட்டேன், இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேங்கிற பல கேள்விக்குறிகள் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் வனாந்தரத்திலே வழியையும், ஆமென், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே வனாந்திரத்தில் ஒரு வழியை நீங்கள் பார்ப்பீர்கள், அவாந்தர வெளியிலே ஒரு ஆறுகளை பார்ப்பீர்கள். ஆமென். இது எப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒரு அற்புதம். ஆமென். வனாந்திரத்தில் வழி இருக்காது, ஆமென், அவாந்தர வெளியில் ஆறு இருக்காது. பட் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் வனாந்திரத்தில் வழி உண்டாக்கி நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நான் போன தடவை சொன்னது போல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அவர்களை கர்த்தர் 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? மோசேங்கிற ஒரு தேவ மனுஷன் மூலியமா வனாந்திரத்தின் பாதையில் நடத்தி வரார். ஆமென். எத்தனை பேத்துக்கு சம்பவம் தெரியும்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக இஸ்ரவேலை கர்த்தர் நடத்துகிறார். இப்போ பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அழகா சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் கொண்டு வந்து விடவில்லை, வனாந்திரத்திலே அவர்களை நடத்தினார். கொண்டு வந்து விடுறக்கும் வனாந்திரத்தில் நடக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமேன். ஸ்கூலில் விட்டுட்டு போகிறக்கும் ஸ்கூலில் கூட இருந்து நம்மளை பார்த்துக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஆமேன். அதே போல் ஆண்டவர் அப்படி விட்டுட்டு போகலை. நீங்கள் 400 வருடம் 40 இந்த வனாந்திரத்தை கடக்க ஒரு 40 வருடங்கள் ஆகும், நீங்களே கஷ்டப்பட்டு கடந்து வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போகலை. அந்த வனாந்திரத்திலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடவே கூடவே இருந்து வழி நடத்தினார். ஆமேன். இந்த வனாந்திர பாதையிலே பாருங்க அநேக தடைகள் வந்தது. ஆமேன். செங்கடல் முன்னாடி வந்துச்சு. இவர்கள் எல்லாரும் சரி சந்தோஷமாக போகிறப்பா, இனி எந்த பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ வருஷம் அடிமைகளாக இருந்துட்டோம், இனி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. ஆனால் முன்னாடி பார்த்தா அந்த வனாந்திரத்தில் தடை. ஃபஸ்ட்டு வந்தவொடனே செங்கடலை எப்படி தாண்டி போவேன்? ஆண்டவர் பார்க்குறாரு, அங்கே கோல் எடுத்து ஒரு அடி அங்கே உனக்கு ஒரு வழி திறக்கும். ஆமேன். ஆண்டவர் சொல்ல, அதுதான் வனாந்திரத்தில் ஒரு வழியையும். ஆமேன். நடப்பதற்கு வழியே இல்லை, போவதற்கு வாய்ப்பே இல்லை, இந்த காரியம் நடப்பதற்கு வழியே இல்லை, இது நடக்கவே நடக்காதுங்க இந்த மாசத்துல அப்படின்னு பல கேள்விக்குறிகளும் இருக்கு. உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, வனாந்தரத்திலே வழியை நான் உண்டாக்குவேன், அவாந்தர வெளியிலே ஆறுகளை நான் உண்டாக்குவேன். ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்ற மறுபடியும் அப்படி இல்லை, அந்த கோலை தூக்கி போடாமல் அப்படியே வை, இந்த கோலுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆமேன். நாம் பல நேரங்களில் நினைப்போம், ஆண்டவரே இந்த அற்புதம் இதோடு கூட முடிந்து விடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய அற்புதம் எப்பொழுதுமே அந்த முடிவு பரியந்தமே நம்ம வாழ்க்கையில் பின்தொடருகிற ஒரு அற்புதமாக இருக்கிறது. என்றைக்கோ நான் அற்புதத்தை பார்த்தேன், இன்றைக்கு நான் பார்க்க மாட்டேன், அப்படி கிடையாது. ஒவ்வொரு வனாந்திர பாதையிலுமே ஆண்டவர் நம்முடைய அற்புதமாய் ஒவ்வொரு சூழ்நிலை நடத்தி வருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, 9 மாதம் நடத்தி வந்த என்னால இந்த 10வது மாதத்தில் உங்களை நடத்தாம விட்டுற முடியுமா? இந்த 10வது மாதத்திலும் ஒருவேளை துவக்கத்திலே வனாந்திரமா இருக்கலாம், துவக்கத்திலே தேவைகள் மிகுதியா இருக்கலாம், ஆனாலுமே நான் உங்களை நடத்துகிற ஒரு தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆமேன். என்னுடைய ஊழிய நாட்களில் நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்த உடனே ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுகிற ஒவ்வொரு ஜப குறிப்பில் ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நீர் என்னை போஷிக்கிறவர், நீர் என்னை நடத்துகிறவர், ஆமேன், நீர் என்னை பாதுகாக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நான் ஜெபிப்பேன். ஏன்னா அவர்தான் போஷிக்கிறவராக இருக்கிறார், அவர்தான் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், அவர்தான் முன் சென்று எல்லாவற்றையும் நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். யோசித்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லைங்க.
இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஊழியத்திலே நான் கிருபையினால் நிற்பதற்கு கிருபையினால் மாத்திரம்தான் நிற்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிகளை திறந்து நடத்துவதை நான் பார்க்கிறேன். அப்போ தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது 1000 தடைகள் வந்தது, 1000 பிரச்சனைகள் வந்தது. ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் வந்தது, ஆண்டவரே அதை செய்து முடித்தார், தடைகளை முறித்து போட்டார். இன்னொரு பக்கம் அற்புதமும் நடக்குது. என்னது? அதே செங்கடல் தடையா இருக்கு, அதே செங்கடல் பிளக்குது. அதே யோர்தான் தடையா இருக்கு, யோர்தான் பின்னிட்டு திரும்புது. அதே எரிகோ தடையா இருக்கு, எரிகோ துதியினால் உடைந்து போகிறது. அதே போல தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க, ஆண்டவர் சகலத்திலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப பாருங்க, யோசித்து பாருங்க, இந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண என்ன வேலை பண்ணாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே பண்ணல. ஆக மொத்தம் ஹேண்டில் பண்ணது எல்லாமே கர்த்தர் தான். ஆமென். ஆண்டவர் சொல்ற, இந்த மாதத்தில் நீங்கள் வனாந்தர பாதையின் வழியாக நடந்து போனாலும், அவாந்தர வெளியில் நடந்து போனாலும், நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, மேகஸ்தம்பம் உங்களுக்கு முன்னாடி போகுது, அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்கு முன்னாடி போகுது. அதை பார்த்து நீங்கள் பின்தொடர்ந்து போவீங்கன்னா உங்களுக்கான சகலத்தையும் ஆண்டவரே செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணலைன்னா, ஐயோ செங்கடல் வந்துருச்சா, போட்டை என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணுவோம், போட்டில் வச்சு எப்படியா கடந்து போக வேண்டும், கடந்து போகலை. அவர்கள் எல்லாம் கலங்கி தவித்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அற்புதத்தை செஞ்சார். தேவ பிள்ளைகள், இந்த மாதத்தில் ஒருவேளை வனாந்திர பாதையா, நெருக்கடியா, ஒருவேளை சூழ்நிலைகள் ஒருவேளை சாதகமா இல்லையா, ஆண்டவர் சொல்றாரு, சாதகமில்லாத நிலைமையிலே உனக்கான ஒரு வழியை நான் உண்டாக்குவதை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. ஆமென். வனாந்திரத்தில் இனி நகருவதற்கு ஒரு ஸ்டக்கான ஒரு நிலைமை வரும் பல நேரத்தில். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் ஸ்டக்கான ஒரு சிச்சுவேஷன் வரும், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. எத்தனை பேர் அந்த வழியில் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். எந்த முடிவெடுக்கிறதுன்னு தெரியாது. என்ன முடிவெடுக்கிறது ஃபஸ்ட்டு? ஐயோ ஆண்டவரே, இந்த நிலைமையில நீங்கள் நிற்கிறேன், என்ன முடிவெடுக்கிறதுனே தெரில. அப்படின்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் முடிவை எடுக்க அவர் விடலை, ஏன்னா அவர் முடிவு எடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. உங்களை அவர் முடிவு எடுக்க விடலை, உங்களை முடிவெடுக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு அவர் தள்ளிட்டார். ஏன்னா நீ முடிவெடுத்தனா இந்த வனாந்தரத்தை விட்டு பாதியிலே ஓடிடுவேன், ஆனால் என்னுடைய முடிவுகள் சகல பரியந்தம். ஆமென். சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கான அடையாளங்கள் என்னென்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்வது, எல்லாரும் என்னை உயர்த்துறது, எல்லாரும் என்னை துதிச்சு பாடுறது தான் கர்த்தர் என் கூட இருப்பதனால இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்குறார். யார்? யோசேப்புங்கிற ஒரு மனுஷனுக்கு. என்னைக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கையில் பஞ்சாயத்து தான், அன்னையிலேருந்து அவன் வாழ்க்கையில் பிரச்சனை தான். நாம் நினைக்கிறோம் ஒருவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு, தரிசனம், ஒருவன் மேலே ஆசீர்வாதம் இருந்தால் அவன் வாழ்க்கை எல்லாரும் அங்கீகரிப்பாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, யோசேப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் அங்கீகரிக்கல. சொந்த குடும்பம் பகைத்தது, சுற்றி உள்ளவர்கள் பகைத்தார்கள், எல்லாரும் தூக்கி குழியில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க, எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாய் காணப்பட்டான். ஆமென். ஆனால் அவன் மேலே ஒரு தரிசனம் இருந்தது, அவன் மேலே ஒரு அழைப்பு இருந்தது. அந்த அழைப்பு அவனை சும்மா இருக்க விடலை, குறித்த நேரத்தில் அவனை முடிவெடுக்க விடலை, கர்த்தர் முடிவெடுத்தார். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம் தெரியுமா? நீங்கள் நினச்சது ஒன்று நடக்காது, அவர் நினச்சதெல்லாம் நடக்கும். ஆமென். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து ஒரு முடிவை தேடி போவீங்க, அங்கே போனால் திக்கற்றவர்களை போல நிற்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் அந்த பாதையில் ஒரு எண்டு கார்டை நான் போடுறேன் அப்படின்னா, அங்கே இருந்து நான் உன்னை நடத்தணுங்கிறதுக்காகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வரட்டும், எவ்வளோ பெரிய நெருக்க வரட்டும், வனாந்தரமா அவாந்தர வெளியா, ஆண்டவரே இனி இந்த வழியில் நான் நடக்க முடியுமா அப்படிங்கிற பல கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வழி உண்டாக்குவேன், நான் ஆறுகளை உண்டாக்குவேன், அது உங்கள் கண்கள் நிச்சயம் பார்க்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, ஆறு தோண்ட வேண்டாம், வழியை உருவாக்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவர்களை நோக்கி கூப்பிட சொல்லு, அவர்களை நோக்கி கூப்பிட சொல்லு, அவர்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள். யோசித்து பாருங்க, ஒருவரால் இந்த செங்கடலை கடக்க முடியுமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு இந்த அண்டார்டிகா கடலை கடந்து அப்படியே அக்கறைக்கு போகணும், இல்லை இந்த கடலை கடந்து இலங்கைக்கு டிராவல் பண்ணணும்னா யாராச்சும் விசுவாசமாக இறங்கி போவீங்க. முன்னாடி நின்று ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த செங்கடலை பிளப்பீராக. ஆண்டவர் சொல்ற செய்யறக்கே ஒரு விசுவாசம் வேணும் நமக்கு. மோசையெல்லாம் பாருங்க, கோலை தூக்கி அடின்னு சொன்னால் நம்ம நினச்சிருப்போம், ஆட ஆண்டவருக்கு ஏதோ லைட்டாக குழம்பிட்டார் போல, விசுவாசம் இல்லை ஏதோ ஆயிட்டார் போல. ஆண்டவர் கோலை தூக்கி அடிங்கிறார். இருக்கிற கை தாங்களாக கொண்டு வந்து கோலை வச்சு அடித்தா எப்படி செங்கடல் பிளக்கும்? நம்மெல்லாம் 1000 கேள்வி உட்கார்ந்து கடலில் கேட்டிருப்போம். ஆண்டவரை பார்த்து முட்டி போட்டு, ஏசப்பா
நீர் ஏதாச்சும் ஆயிட்டீரா, உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சா ஆண்டவரே, ஏதாச்சும் உருப்படியான ஒரு வழியை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரை நோக்கி இந்த வனாந்திரத்தில் அந்த செங்கடலுக்கு முன்னாடி பல கேள்விகள் கேட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? நானாக இருந்தால் நிச்சயமாக 1000 கேள்வி கேட்டிருப்பேன். மோசேங்கிறனால ஏதோ கிருபையினால அவர் உடச்சிட்டு போயிட்டார். நம்ம விசுவாசம்லாம் மோசேயால பக்கத்தில் கூட போகாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, மோசே கர்த்தர் சொன்னதை செய்யறக்கே ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட அந்த கோலை வச்சு செங்கடல் அடித்தாராமா. செங்கடல் 2ஆய் பிளந்து, ஆமென், இழந்தாய் பிளந்து அது ஜனங்கள் நடந்து போகத்தக்கதாய் அழகா, ஆல்ரெடி எல்லாம் போயிட்டு வந்த ரோடு மாதிரி சேறு சகதி இல்லாமல் அழகான ஒரு ரூட்டாக மாறி போனது. ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு முன்பதாய் செல்வார் என்றால் வழி இல்லைன்னா அங்கே அவர் தான் வழி உண்டாக்குவார். உங்கள் முன்னாடி ஆண்டவரை நீங்கள் வைப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வழி இல்லையா, சாத்தியமற்றதாக இருக்கா, ஒருவேளை வருமான குறைவாக இருக்கா, நெருக்கம் அதிகமாக இருக்கா, ஒருவேளை கடன் பாரங்கள் அதிகமாக இருக்கா, கர்த்தர் வழி உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆறுகளை போக வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒன்றை முடிவு பண்ணுங்க, இந்த மாதத்தில் ஆண்டவரை என் வாழ்க்கைக்கு முன்னாடி வைக்க போகிறேன், ஆண்டவரை என் கடனுக்கு முன்னாடி வைக்க போகிறேன், ஆண்டவரை என் தேவைக்கு முன்னாடி வைக்க போகிறேன், ஆண்டவரே எனக்கானவைகளை செய்ய வேண்டும் என்று நான் நம்பி காத்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா கர்த்தரே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரு. ஆமென். அவர்கள் ஒன்றுமே பண்ணலை, கொலை கூட பண்ணலை, எந்த போராட்டமும் எந்த சஞ்சலமோ எதை குறித்து யோசிக்கல. அவர்கள் மேகஸ்தம்பத்தி அக்கினி ஸ்தம்பத்தி நம்பி கர்த்தர் முன்னாடி போறாருங்கிற நம்பிக்கையோடு போனாங்க. கர்த்தர் சகலத்தையும் என்ன பண்ணாரு? அதான் வசனம் சொல்லுது, உனக்கு முன்னே நான் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். எத்தனை கோணலான வழி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆனால் கர்த்தர் செவ்வையாய் மாற்றினார். இதே சம்பவத்தை நாம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் வாசித்து பார்த்தோன்னா, நடப்பதற்கு வழியே இல்லாத ஒரு அற்புதத்தை முதல்ல ஆண்டவர் ஒரு இடத்துல செய்கிறார். அதாவது யோவான் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க வேண்டிய 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே கானா ஊரிலே கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். ஆமென். அது ஒரு திருமண வீடு. ஆமென். திருமண வீட்டில் என்ன குறைவுபட்டு போச்சாமா? திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு. ஆமென். நம்ம ஊரில் எப்படி பாயசம் ஊற்றுவோம், அந்த மாதிரி அவங்க ஊரில் ஒரு திராட்சை ரசம். ஆமென். அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு போன உடனே அந்த 2 வீட்டாரும் கலங்கி போயிட்டாங்க. மணமகன் வீட்டாரும் கலங்கி போயிட்டாங்க, மணமகள் வீட்டாரும் கலங்கி போயிட்டாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு கல்யாணத்தை நீங்கள் வைக்கிறீங்க, திடீர்னு சாப்பாடு தீர்ந்து போச்சு, இல்லை முக்கியமான குழம்பு, சிக்கன் குழம்போ இல்லை ஏதோ ஒரு குழம்போ தீர்ந்து போச்சு. பார்த்தா 500 பேர் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? அழுது ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்போம். ஐயோ, கரெக்டாக பிளான் பண்ண முட்டமே. அவர் சமையல்கிட்ட போய் சொல்கிறீங்க, என்னை 10ஆம் போச்சுங்க, 500 பேர் வந்துட்டு இருக்காங்க. அவர் சமையல்காரர் கையை விரிச்சிட்டாரு. என்னென்னு? ஏங்க, நீங்கள் தான் இவ்வளோ பேர் தான் வருவான்னீங்க, நான் இவ்வளோ பேர் தான் சமைச்சேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு போயிட்டார். என்ன பண்ணுவீங்க? நம்மளா போய் கிண்ட முடியும் சட்டியை? ஒன்றுமே பண்ண முடியாது. நம்புவதற்கு எதுவும் இல்லை, வழி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? அவமானப்பட போகிறேன், அவமானம் வரப்போகுது. கல்யாண வீட்டில் தான் நடக்கும். சோறு இல்லைன்னா, நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களோ இல்லையோ, சோறு மட்டும் கன்றாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன கல்யாணத்தை நடத்தினாவன்? சோறு பாரு, நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சோத்தை திங்க முடியல, வாயில் வைக்க முடியுதா? நம்ம திருமணத்துக்கு போயிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு பேசுகிற விஷயம் என்ன? சாப்பாடு பரவாயில்லைங்க, சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிரியாணி பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஏன்டா அந்த பிரியாணி கல்யாணத்துக்கு போனோன்னு இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிரியாணி பற்றி பேசுகிறோம். அந்த கல்யாணத்துக்கு போனது ஒர்த்து, ஏன்னா அந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா இதை சொல்கிறேன்னா, ஒரு திருமணத்தில் மிக முக்கியமானது உணவு. அதே குறைவுபட்டு போயிடுச்சாமா கானா ஊரில். அவர்கள் எல்லாரும் தலைகுனிவோடு, இனி என்ன நடக்க போகுது, இனி ஒரு மாற்றம் வரப்போகுதா, நமக்கு அவமானம் வரப்போகுது, நமக்கு அவமானம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நினைத்த அந்த இடத்துல, நம்புவதற்கே முடியாத இடத்துல ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்து அந்த யூத ஜனங்களுக்குள்ளே ஒரு முறைமை இருக்குது. என்னென்னா, அந்த ஒரு திருமண வீடோ ஒரு நல்ல காரியங்கள் உள்ளே வரும்போது கை காலை கழுவிட்டு வருவாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த பந்தி விசாரிப்புக்காரனை கூப்பிட்டு, தம்பி போய் அந்த தண்ணி எடுத்துட்டு வா. எந்த தண்ணி ஆண்டவரே? அந்த கால் கழுவருக்கு கை கழுவு வச்சிருக்கீங்க, அந்த தண்ணி எடுத்துட்டு வா. யோசிக்கிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்ட்டு அவன் தண்ணி எடுத்துகிட்டு வந்தான். ஆண்டவர் ஜெபம் பண்ணி இது எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடு அப்படிங்கிறார். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம விசுவாசம், ஆண்டவரே நீர் காமெடி பண்ணுறீர் என்று தெரிகிறது, ஆனால் இந்த நேரத்தில் ஆல்ரெடி மனசு வருத்தத்தில் இருக்கிறேன், ஆல்ரெடி நீ ரொம்ப கவலையில் இருக்க, அவமானப்பட போகிறேன், ஆல்ரெடி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, 500 பேருக்கு 10ஆம் இருக்கு, ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஆண்டவரேன்னு ஓடி இருப்போம். ஆனால் அவர்கள் பந்தி விசாரிப்புக்காரங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊற்றுறாங்களாமா. பந்து இழுக்கவும் சண்டைக்கு வந்துட்டான்.
என்னடா சண்டைன்னு பார்த்தா அங்கே செம டென்ஷன் ஆகிட்டேன். என்னன்னு கேட்டால், முன்னாடி இருக்க எல்லாருமே எல்லா கல்யாணத்துக்கு போனால் ஃபஸ்ட்டு டேஸ்டானதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், ரெண்டாவது தான் சாம்பாரில் ரசத்தை கலப்பாங்க. அப்படிதான் என்ன நடக்கும், சாம்பாரை ஊற்றி சாம்பார் பத்தாமல் போச்சுன்னா ரசத்தை எடுத்து ஊற்றிடுறது. ஆமே, நம்ம ஆட்கள் இருக்கு பாருங்க, சாம்பார் கொஞ்சம் அப்படியே கம்மியான மாதிரி இருக்க, 2 கரண்டி ரசத்தை ஊற்று, எடுத்து 2 கரண்டி ரசத்தை ஊற்றுனோடனே அப்படியே சரிசமம் ஆயிரும். அவங்க சண்டை என்ன சண்டை, எல்லாரும் முன்னு சூப்பரான சாம்பாரை கொடுத்துட்டு தான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரசத்தை கலப்பாங்க, தண்ணியை ஊற்றுவாங்க. நீங்கள் ஏன்டா இவ்வளவு நேரம் இவ்வளோ டேஸ்டான ரசத்தை வச்சுக்கிட்டு தண்ணி மாதிரி கேவலமாக இருக்க ரசத்தை வச்சிங்கன்னு சொல்லி சண்டை நடக்குது. அப்போ அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, ஆண்டவர் அங்கே அற்புதமான காரியங்களை செய்து முடித்திருந்தார். நான் சொல்லுகிறேன், அங்கே காண ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் மட்டும் அங்கே இல்லைன்னா அவர்கள் அவமானப்பட்டு போயிருப்பாங்க. அந்த பெண் வீட்டாரும் மகன் வீட்டாரும் அவமானப்பட்டு போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு திருமணமே நின்றுருக்கும். நம்ம ஆட்கள் சண்டை போட்டிருப்பாங்க. தெரிஞ்சு போச்சுன்னா அடுத்து இங்கேருந்து 4 சொந்தக்காரங்க, அங்கேருந்து 4 சொந்தக்காரங்க, சாப்பாடு கூட வழி இல்லையா? மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணீங்க, பொண்ணு வீட்டில் என்ன சாப்பாடு போட்டீங்க, ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிருக்கும். அதுக்கு திருமணத்திலே பஞ்சாயத்து பண்ணிட்டு 4 பேர் இருப்பாங்க. தண்ணியை போட்டுக்கிட்டு அவரே பஞ்சாயத்தாக தான் இருக்கும். ஆமே, ஆனால் கிருபை உள்ள ஒரு ஆண்டவர் அங்கே வந்ததுனால கர்த்தர் அங்கே அவமானத்துக்குள் போகாதபடி அற்புதம் செய்தார். நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அவமானப்படுத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சூழ்நிலை, இந்த பிரச்சனையை அவமானப்படுத்த நினைக்குது அப்படின்னா ஆண்டவர் அந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். அப்படி சொல்ற இகழ நினைக்கிறவர்கள் வாயிலாய் புகழ வைக்க போகிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் எல்லாம் இலகல ஆயத்தமாயிட்டாங்க, ஏதோ நடக்குது, நம்ம என்ட்ராவோம் அப்படின்னு என்ட்ராக நினைக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு பெருக்கத்தை உண்டாக்கி விட்டார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த புதிய மாதத்துக்குள் வந்திருக்க உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்திலே நான் உனக்கு ஒரு வழியை கொடுப்பேன், அவாந்தர வழியிலே உனக்கு ஒரு நான் நீரூற்றை உண்டாக்குவேன். அப்ப இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வைங்க. கடந்த மாதம் எப்படி நடந்துச்சோ, எப்படி போனோமோ தெரியல, ஆனா இந்த மாதத்துல ஒருவேளை துவக்கத்திலேயே தடையோடு துவங்கலாம், ஒருவேளை நெருக்கத்தோடு துவங்கலாம், ஆனா கர்த்தர் வழிகளை திறப்பார், கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குவார், கர்த்தர் திரட்சிகளை உண்டாக்குவார். ஆமென். அது எங்கிருந்து நடந்ததுன்னு தெரியாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டாய், மலையும் பார்க்க மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென். எப்படி நிரம்புது, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, மழையும் பெய்யல, காற்றும் அடிக்கல, ஆனா இது எப்படி நடந்தது? அதுதான் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். தேவன் செய்கிற அற்புதம், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னைக்கு நான் ஒண்ணே ஒன்று சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஒருவேளை 9 மாதம் நடந்துருச்சு, இந்த மாதம் நடக்குமா அப்படிங்கிற டவுட்டோடு கூட நீங்கள் முன்னாடி போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, வழியை உண்டாக்குறதுன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுனா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னை நம்பி நடங்க, என்னை பார்த்து நடங்க. இந்த மாதத்தை அவரை நோக்கி பார்த்து நடங்க. அவர் சகலத்தையும் நேரத்தில், குறித்த நேரத்தில் எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஆமென்.